من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله وما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. قال الله تعالى جل جلاله وعما نواله: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. وقال سيد الأنبياء رسول الكرام صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மாத்திரமே உண்டாகட்டுமாக. இந்த அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நற்பாக்கியம் நிறைந்த அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், வலிமார்கள், பாக்கியம் நிறைந்த ஜும்மாவுடைய நாளில் வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சிறார்கள், வாலிபர்கள், நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நம்மிடத்தில் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக உயர்ந்த மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் எல்லா துறைகளுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், ஷரியத்தினுடைய பார்வையில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதர்களும் அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில பொறுப்புகளை குறித்து மறுமையில் அவர்கள் விசாரணை செய்யப்படுவார்கள் என்று இந்த தீனுல் இஸ்லாம் இந்த விசாரணை குறித்து திருக்குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் நிறைய இடங்களில் பேசுகிறது. அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி. உங்களில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள். அவரவர்களினுடைய பொறுப்பை குறித்து மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பொறுப்பு என்றால் என்ன? வெறுமனவே ஒரு இயக்கத்திற்கு மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படும், ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து கேட்கப்படும் என்பதோடு மட்டுமல்லாமல், ஒரு அதிகாரியாக இருந்தால் தன் நாட்டு மக்களை குறித்து மறுமையில் விசாரணை செய்யப்படும். ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் அந்த குடும்பத்தை பற்றி மறுமையில் அவரிடத்திலே விசாரணை செய்யப்படும். ஒரு வீட்டினுடைய பெண் அந்த வீட்டு நிர்வாகம் குறித்து மறுமையில் அவனிடத்திலே விசாரணை செய்யப்படும். ஒரு வீட்டினுடைய தந்தை தன் மக்கள் நிலவரம் குறித்து மறுமையில், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: ஒவ்வொரு பெற்றோர்களும் தாய் தந்தைகளும் தங்களினுடைய குழந்தைகளை குறித்து மறுமையில் விசாரணை செய்யப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தங்களுடைய பிள்ளைகள் குறித்து, வளர்ப்பு குறித்து, மார்க்க ஒழுக்கம் சார்ந்த நெறிமுறைகள் குறித்து எல்லாம் மறுமையில் பெற்றோர்கள், குறிப்பாக தாய்
குழந்தைக்கு பொறுப்புதாரி அந்த பெற்றோர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், ஒரு தனி மனிதர், ஒரு தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உண்டான உறவு சரியாக இருந்துவிட்டாலும், ஒரு தந்தை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உண்டான உறவு, தொழுகை ரீதியான உறவு, நோன்பு ரீதியான உறவு, பொருளாதாரம் சார்ந்த உறவு எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் இது மட்டும் போதாது. தன் பிள்ளையை குறித்து மறுமையில் அவர் விசாரணை செய்யப்படுகிற போது நல்ல ஒழுக்கம் அவர் தந்திருந்தால் தப்பித்துக் கொள்வார். இல்லை என்றால் மறுமையில் விசாரணையில் அவர் மாட்டிக்கொள்வதற்கான எல்லா வழிகளும் அந்த பிள்ளையின் மூலம் அவருக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள் அமானிதங்கள். அந்த அமானிதங்கள் குறித்து மறுமையில் விசாரணை செய்யப்படும். அமானிதங்களில் மோசடி செய்பவன் யார் என்றால் நயவஞ்சகன், முனாஃபிக் தான் அமானிதங்களில் மோசடி செய்வான். அதே போல ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமின் தனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களில் மோசடி செய்ய மாட்டார். எனவே நம் கையில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஆண் மக்கள், பெண் மக்கள் எல்லாம் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்ட அமானிதங்கள். இந்த அமானிதங்களில் நீங்கள் மோசடி செய்தால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடுமையான பிடியாக உங்களை மறுமையில் பிடித்துக் கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த குழந்தைகளை பற்றியும், அந்த குழந்தைகளுக்கு தரப்படக்கூடிய கல்வி பற்றியும், அந்த குழந்தைக்கு தரக்கூடிய ஒழுக்கங்கள் பற்றியும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சிந்தனையாக இந்த ஜும்மாவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு குழந்தை 7 வயதை தொட்டுவிட்டால் அவனை தொழுகைக்கு போ என்று சொல்லி பெற்றோர்கள் அவனை தூண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் 7 வயதை கடந்து 10 வயதை அவன் தொட்டுவிட்டான் என்றால் அப்போதும் தொழுகைக்கு போ என்று சொல்லியும் கூட அவன் போகவில்லையானால் அவனை அடித்தாவது தொழுகைக்கு அவனை போக சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸினுடைய பின்புலனை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கிறோம். வெறுமனவே உத்தரவிடக்கூடிய ஒரு இடத்தில் பெற்றோர்கள் இருப்பதல்ல. 7 வயதில் அவனை தொழுகைக்கு ஏவுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் 7 வயதிற்குள்ளாகவே அவன் தொழுகையினுடைய ஆயத்துகளை, ஹதீஸுகளை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். 10 வயதாகியும் அவன் தொழுகைக்கு போகவில்லையானால் அவனை அடித்தாவது அவனை தொழுகைக்கு போக சொல்ல வேண்டும் என்றோடு மட்டுமல்ல, அந்த 10 வயதுக்குள் தொழுகையினுடைய சட்டங்கள், தொழுகையை விட்டால் என்னென்ன பாவங்கள், மறுமையில் என்னென்ன தண்டனைகள் என்பதையும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஹத்தீஸ்கள் எழுதி காட்டுகிறார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வஃபாத்தாகிவிட்டார் என்றால் அவருடைய வஃபாத்தோடு அவருடைய இந்த உலகத்தினுடைய தொடர்பு எல்லாம் அறுபட்டு போய்விடும். இந்த உலகத்திற்கும் அவருக்குமான உறவு அங்கே இருக்காது. ஆனால் 3 விஷயங்களில் மட்டும் மறுமைக்கும் இந்த உலகத்திற்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன தொடர்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிலைத்த தர்மம், சதகத்துல் ஜாரியா ஒரு மனிதர் செய்துவிட்டு மூத்தாகிவிட்டால் மௌத்துக்கு பின்னாலும் அதனுடைய நன்மை அவரை துரத்தி கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். சதகத்துல் ஜாரியா என்றால் என்ன? ஒரு பள்ளிவாசலை கட்டுவது, மதரசாவை கட்டுவது, பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக வேண்டி ஒரு ஏரியை அமைப்பது அல்லது ஒரு கிணறு கட்டுவது, ஒரு திண்ணையை அமைப்பது போன்ற இந்த சதகத்துல் ஜாரியா
அவர்களுக்காக வேண்டி எதையாவது ஓதி எத்தி வைக்கலாம் என்கின்ற எண்ணம் கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு வருவதில்லை. ஆனால் பெருமானார் சொல்கிறார்கள், மௌத்துக்கு பின்னால் ஒரு குழந்தை துஆ செய்கிறது பெற்றோருக்காக வேண்டி, இது நிலைத்த தர்மம், எப்போதும் அவரிடத்தில் போய்கொண்டே மறுமையில் இங்கேயும் அங்கேயும் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் நாம் பார்க்கிறோம், ஒரு குழந்தை நல்லபடியாக வளர்த்தெடுத்த குழந்தை, மார்க்க நெறிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, இந்த குழந்தை என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கொடுக்கக்கூடிய கல்விகளிலேயே உச்சகட்டமான கல்வி முதல்ல குர்ஆனை அந்த பிள்ளைக்கு ஓத கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் தான் அஸ்திவாரம், மார்க்கத்தினுடைய தூண் திருக்குர்ஆன். இந்த குர்ஆனினுடைய கல்வி அந்த பிள்ளைக்கு நீங்கள் தராமல், இந்த உலகத்தினுடைய ஒரு பிழைப்புக்காக வேண்டி எதையாவது ஒரு கடை வைத்து கொடுத்தீர்கள், அவருக்காக வேண்டி ஏதாவது கோடிகளில் மாடிகளில் கட்டி வைத்து விட்டு போனீர்கள், அவனுக்காக வேண்டி அவனை எதையாவது ஒரு பட்டதாரியாக்கி ஒரு கிராஜுவேட் அவனுக்கு ஏதாவது ஒரு பட்டம் வாங்கி கொடுத்து விட்டு போனீர்கள் என்றால் வெறுமனவே இந்த உலகத்தில் மட்டும் அது பயன் தரும். மறுமையில் குர்ஆனை கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள் 100% அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். ஏனென்றால் குர்ஆனினுடைய கல்வி அந்த பிள்ளைக்கு அவர்கள் தரவில்லை. நேர் மாற்றமாக சொத்து கொடுத்தார்கள், சுகம் கொடுத்தார்கள், பொருளாதாரம் கொடுத்தார்கள், எல்லாம் செய்துவிட்டு போனார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுக்கவில்லையானால் அவர்கள் வெற்றி அடையவில்லை, தோல்வி அடைந்து விட்டார்கள் என்று இந்த மார்க்கம் அவர்களை பார்த்து சொல்லுகிறது. இந்த வகையில் நாம் பார்க்கிறோம், திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வால் இந்த உலகத்திற்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மாபெரிய கடிதம். அந்த கடிதத்தை பிரித்து எல்லா முஸ்லிம்களும் படிக்க வேண்டும். இந்த திருக்குர்ஆன் ஓதுதல் என்கின்ற தொடர் ஏதோ இன்றைக்கு நேற்று வந்ததல்ல. 1400 வருஷங்களையும் கடந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மிடத்தில் இந்த திருக்குர்ஆன் நிலைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த திருக்குர்ஆன் வாய் வழியாக ஒரு தலைமுறை இடத்திலே இருந்து இன்னொரு தலைமுறை ஓதுதல் வழியாக அப்படியே அந்த குர்ஆனை வாங்கிக் கொள்கிறது. அல்லாஹ் ஓதி, அல்லாஹ்வுக்கு பின்னால் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓதி, அதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி, அருமை சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் ஓதி, இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மஹல்லா வரை இந்த திருக்குர்ஆன் உடைய சத்தம் அது சங்கேத ஒளியாக இன்றைக்கு வரைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அது ஒளி வடிவில், அது ஒரு தலைமுறையாக வாரிசின் வழியாக அப்படியே அது பாதுகாத்துக் கொண்டே வருவதற்குத்தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. குர்ஆன் என்றாலே அரபியில் கரஅ ஓதினான் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன் என்றால் ஓதப்பட்டது, திரும்ப திரும்ப ஓதி கேட்கக்கூடிய ஒரு பொருள் என்று அர்த்தம். வெறுமனவே மூடி வைத்துக் கொண்டு மௌத்தாக்களுக்கு மட்டும் ஓதக்கூடிய விஷயம் அல்ல, வெறுமனவே சீசனுக்கு மட்டும் எடுத்து நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அல்ல. எல்லா காலத்திலேயும் திருக்குர்ஆன் பரம்பரையாக பாதுகாத்துக் கொண்டே வர வேண்டும். என்னுடைய அத்தாவுடைய அத்தா ஓதினார், எனவே என் தந்தை ஓதினார், என் தந்தை ஓதினார், என் தாய் ஓதினார்கள், எனவே அவரிடத்தில் இருந்து அந்த குர்ஆனை நான் கற்றுக்கொண்டேன் என்று இப்படி ஒரு தலைமுறையினுடைய பரம்பரை குர்ஆனை பாதுகாத்துக் கொண்டே வர வேண்டும். இல்லை என்றால் அந்த குர்ஆனினுடைய திலாவத், குர்ஆனுடைய பாதுகாப்பு ரொம்பவும் பலகீனப்பட்டு போய்விடும். ஏனென்றால் இந்த உலகத்தில் மனனம் செய்யக்கூடிய, இன்றைக்கு வரைக்கும் அல்ல கியாமத் வரைக்கும் மனனம் செய்து பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஒரே பொக்கிஷம் திருக்குர்ஆன் மட்டுமே. வேற எந்த அல்லாஹ்வுடைய வேதமும் உலகத்தில் பாதுகாக்கப்படவில்லை. உலகத்தில் இறங்கிய தௌராத்து, ஜபூர், இஞ்சில், ஃபுர்கான் என்கின்ற இந்த 4 வேதங்கள், இந்த 4 வேதங்களில் முந்திய 3 வேதங்கள் காணாமலேயே போய்விட்டது. அட்டை டு அட்டை குர்ஆன் மட்டும்தான் மனப்பாடமாக ஒரு அச்சரம் கூட மாறாமல் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த உலகத்தில் குர்ஆனை மரணம் செய்தது போல வேற எந்த வேதத்தையும் யாரும் மரணம் செய்யவில்லை. தௌராத்தை மரணம் செய்தவர்கள் எத்தனை பேர் என்று தப்சீர்களில் நாம் பார்க்கிறோம். வெறும் 4 பேர் தான் ஒட்டுமொத்த தௌராத்தை உலகத்திலேயே மரணம் செய்தவர்கள். அப்போது இறங்கிய போது கையில் வாங்கிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தௌராத்தை மரணம் செய்தார்கள். அதற்கு பின்னால் வந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மரணம் செய்தார்கள். அதை பின்பற்றி வந்த யூஷா அலைஹிஸ்ஸலாம் மரணம் செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாம் மரணம் செய்திருக்கிறார்கள்.
வைத்திருக்கிறார்கள். இஞ்சில் இன்றைக்கு வரைக்கும் மரணம் செய்வதற்கல்ல, அதை எடுத்து பார்ப்பதற்கு கூட இஞ்சில் இன்றைக்கு உண்மை தன்மை நேர் மாற்றமாக மாறி போய்விட்டது. எனவே இந்த உலகத்தில் திருக்குர்ஆன் மட்டும்தான் எந்த விதமான ஒரு சின்ன அச்சரம் கூட மாறாமல் நம்முடைய கையில இருக்கிறது. இறைவன் புறத்திலே இருந்து வந்த மாபெரிய கயிறு அது. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிற்றை போய் நீங்கள் பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன? வானத்திலே இருந்து இந்த உலகத்திற்கு போடப்பட்ட அல்லாஹ்வுடைய கயிறு என்பது திருக்குர்ஆன். இந்த திருக்குர்ஆனை பற்றி பிடியுங்கள். இந்த திருக்குர்ஆன் இந்த உலகத்தில் வைத்து வாசிக்கப்பட்டதல்ல, இந்த உலகத்தில் வைத்து எழுதப்பட்டதல்ல, அங்கே இருந்தே எழுதப்பட்டு வாசிக்கப்பட்டு இறங்கிய அந்த திருக்குர்ஆனை நம்முடைய பிள்ளைகள் போய் பிடிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் போய் எழுத வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் போய் ஓத வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைக்கு தரப்படக்கூடிய கல்விகளிலேயே ஆகப்பெரிய கல்வி முதலில் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பள்ளிவாசலோடு சேர்த்து மக்தப் மதரசா, குழந்தைகள் குர்ஆன் ஓதக்கூடிய மதரசாவையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்தே வைத்தார்கள். மஸ்ஜிது நபவியை கட்டிய உடனேயே ஒரு திண்ணை ஒன்றை ஏற்படுத்தி அஸ்ஹாபு சுஃபா என்று திண்ணை மதரசா என்று ஏற்படுத்தி அந்த மதரசாவினுடைய குறைந்த வயது மாணவர்கள் வயது 12, அதிக வயது மாணவர்களுடைய வயது 80, சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணை மதரசாவிலே ஓதி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டி அந்த பள்ளிவாசலோடு மதரசாவை சேர்த்தே வைத்தார்கள். காரணம் என்னவென்றால் பள்ளிவாசல் கியாமத்து வரை இருக்கும், அதை யாராலும் அழிக்க முடியாது. எனவே இந்த பள்ளிவாசலோடு சேர்ந்திருக்கக்கூடிய மதரசாவையும் யாராலும் அழிக்க முடியாது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் எங்கெல்லாம் கட்டப்படுகிறதோ அந்த பள்ளிவாசலோடு சேர்த்து மக்தப் மதரசாவையும் சேர்த்தே கட்டினார்கள். காரணம், மக்தப் மதரசாக்கள் காலப்போக்கில் காலாவதியாகிவிடும், காலப்போக்கில் காணாமல் போய்விடும், அழிக்கப்பட்டு போய்விடும், பாதுகாப்பில்லாமல் போய்விடும். எனவே மக்தப் மதரசாக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலோடு சேர்க்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு அழிவில்லை, பள்ளிவாசலோடு சேர்ந்த மக்தப் மதரசாவிற்கும் என்றைக்கும் அழிவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழியாத ஒரு கல்வியை, திருக்குர்ஆனுடைய கல்வியை பள்ளிவாசலோடு சேர்த்து வைத்தார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் இபாதத்து செய்கிறார், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார். இபாதத்து சிறந்ததா, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது சிறந்ததா என்று அனல் பறக்க விவாதத்தை கிளப்பி மார்க்க அறிஞர்கள் கடைசியாக ஒரு தீர்ப்பு சொல்கிறார்கள். மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதுதான் சிறந்தது 1000 ரக்அத் தொழுவதை விடவும் என்று சொன்னார்கள். இந்த உலகத்தில் குர்ஆனை முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் அதை முழுக்க முழுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓத தெரியாதவர் அரை முஸ்லீம் தான். ஏனென்றால் திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து வந்த கடிதம். ஒரு பாசமிக்க ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கடிதம் எழுதுகிறாள். அந்த கடிதத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அப்படியே காலம் முழுக்க பிரித்து படிக்காமலேயே போய்விட்டால் முட்டாள் கணவன் அவன். அதே போல இறைவன் புறத்திலே இருந்து வந்த கடிதம் அது வாங்கி திறந்து படிக்க கூட நமக்கு வாய்ப்பில்லை என்றால் எவ்வளவு பெரிய கைசேதத்திற்குரியவர்கள் நாமெல்லாம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே திருக்குர்ஆனுடைய கல்வி ஆக உயர்ந்தது. மூசா அலைஹி வஸல்லம் நபி ஒரு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நபியே அல்லாத ஹிதர் அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பாடம் படித்துக்கொள் என்று அனுப்பி வைக்கிறார். இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா ஒன்றை செய்கிறார்கள் என்றால் அந்த துவா தான் தலை சிறந்த துவாவாக இருக்க முடியும். பெருமானாரினுடைய சிறிய தந்தையினுடைய மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறிய 10-12 வயது நள்ளிரவு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தினமும் தொழுவதை பார்த்தவர்கள் நாயகத்திற்கு ஏதாவது ஒரு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் 10-12 வயது பிள்ளை பெருமானார் தஹஜ்ஜத்துக்கு எழுந்த அந்த நேரத்தில் நாயகத்திடத்தில் ஏதாவது துஆவை வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த பிள்ளை எழுந்து உட்கார்ந்து பெருமானாருக்காக வேண்டி உலு செய்வதற்காக வேண்டி தண்ணீர் தினமும் எடுத்து வைப்பார்கள். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அவருக்காக வேண்டி பிரத்யேகமாக ஒரு துஆ ஒன்றை செய்தார்கள். யா அல்லாஹ், இவருக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் தரப்படாத காசு பணத்தை கொடு அப்படின்னு துஆ செய்யல. இந்த உலகத்தில் யாருக்கும் தரப்படாத ஆட்சி அதிகாரத்தை கொடு அப்படின்னு துஆ செய்யல. என்ன செய்தார்கள்? அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு பணத்தை கேட்டால் அல்லாஹ் கொட்டி கொடுத்துருப்பான். பொருளாதாரத்தை, பதவியை, என்னென்னவோ கேட்டிருக்கலாம். ஆனால் எதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. குர்ஆனினுடைய ஞானத்தை இவருக்கு தாய் என்று கேட்டார்கள். அவ்வளவுதான். 10-12 வயதில் கேட்ட இந்த துவா 18 வயதை அடைகிற போது இந்த உலகத்தில் அவர்களை போல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் வேற யாருமே இல்லை. அவர்களால் தான் அவர்களுடைய அடைமொழி ரஈசுல் முஃபஸ்ஸிர். உலகத்தில் திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவதில் இவர்கள் தான் கிங். இவர்களை விட்டால் வேற ஆள் கிடையாது. இந்த உலகத்தில் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அந்த ஆயத்திற்கு விளக்கம் சொன்னார்கள் என்று எல்லா சஹாபாக்களும் 18 வயதாகி நிரம்பியிருக்கக்கூடிய அந்த சஹாபியிடத்தில் போய் குர்ஆனுக்கு விளக்கம் கேட்பார். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அந்த சூரா இறங்கிய போது எல்லா மக்களும் ஒரு கோணத்தில் அந்த சூறாவை அணுகினார்கள். என்ன அர்த்தம்? இந்த மார்க்கத்திற்கு உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தின் பக்கம் மக்கள் வருவார்கள். வருகிற போது நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹுக்கான தவ்வாபா, நிச்சயம் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் என்று இந்த இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கின்ற இந்த சூரா இறங்கிய போது நேர்முகமாக எல்லா சஹாபாக்களும் பார்த்தார்கள். உமர் நாயகம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு வேற ஏதாவது ரகசிய அர்த்தங்கள் இருக்கிறதா என்று கேட்டபோது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எழுந்து நின்று சொன்னார்கள், இந்த ஆயத்திற்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு, நான் பார்க்கக்கூடிய பார்வை என்ன தெரியுமா? இந்த ஆயத்து இறங்கிவிட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிமேல் வஃபாத்தாக போகிறார்கள் என்று அர்த்தம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் மார்க்கத்தின் பக்கம் கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்துவிட்டால், மார்க்கம் ஜெயித்து விட்டால் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட்டு போக போகிறார்கள் என்று அர்த்தம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராலும் சொல்ல முடியாத குர்ஆனினுடைய ஆழமான ஞானங்களை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துஆவினுடைய வெளிப்பாடு இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் எழுதி வைத்த தப்சீரினுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு குர்ஆனினுடைய ஞானத்தினுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். காசு பணத்தை கொடுப்பதை விட, பொருளாதாரத்தை தருவதை விட, அவனை படித்து பட்டதாரியாக ஆக்குவதை விட, எதையாவது அவனுக்கு கடை வைத்து கொடுத்து இதற்கு பின்னால் நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவதை விடவும் குர்ஆனினுடைய ஞானங்களை கற்றுக் கொடுங்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் இருந்த சின்ன சின்ன 10-12 வயது சிறுவர்கள் கூட அன்றைக்கு இறங்கிய ஆயத்து வரை அவர்களுக்கு அப்டேட்டாக மனப்பாடமாக இருந்தார். அன்றைக்கு வரைக்கும் இறங்கிய ஆயத்துகள், அன்றைக்கு வரைக்கும் இருந்த நபிமார்களின் வரலாறுகள், முன்னோர்களின் வரலாறுகள் எல்லாம் அவர்களுக்கு அத்துப்படி. அப்படி ஒரு சபையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடுகதை கேட்பார்கள், பதிலும் சொல்லுவார்கள். அது பெருமானாருடைய பாணி. கேட்டார்கள், பதில், கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள் என்றால், இந்த உலகத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு முஃமினுக்கு ஒப்பானது, ஒரு முஃமினை போல அந்த மரம் இருக்கும், அது என்ன மரம் என்று கேட்டார்கள். அந்த மரம் எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் பயன் தந்து கொண்டே இருக்கும், என்ன மரம் என்று கேட்டபோது எல்லா பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக தானே அந்த பதிலை சொன்னார்கள். அந்த மரம் பேரித்தம்பல மரம். பேரித்தம்பல் மரத்தினுடைய எந்த பகுதியும் வீண் அல்ல. அதனுடைய பட்டை, அதனுடைய பால், அதனுடைய இலை, அதனுடைய காய், கனி, பூ எல்லாமே ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது பயன் தந்து கொண்டே இருக்கும். இதே போல ஒரு முஃமின் என்று சொன்னார்கள். இந்த வரலாற்று செய்தியை பதிவு செய்யக்கூடிய சில முஹத்தீஸ்கள் என்ன எழுதுகிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அந்த சபையில் இருந்தார்கள். சபையை விட்டு வெளியே வருகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் சொன்னார்கள், இந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் அமைதியாக இருந்த போது முந்திரி கொட்ட மாதிரி நான் முந்திட்டு போய் சொன்னால் அது ஒழுங்கினமோ என்று நான் பயந்து சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த சபையில் மட்டும் நீ இந்த பதிலை சொல்லியிருந்தால் இந்த அரபு தேசத்திலேயே எனக்கு சிவப்பு நிற ஒட்டகை கிடைப்பதை விடவும் எனக்கு பெருமை வேறு எதுவும் இல்லாமல் இருந்திருக்கும், நீ சொல்லியிருக்கலாமே என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லியிருந்தார்கள். சொல்ல வரக்கூடிய செய்தி, அன்றைக்கு இருந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட அன்றைக்கு இறங்கிய ஆயத்து வரை மனப்பாடமாக இருந்தது, வரலாறுகள் மனப்பாடமாக இருந்தது. நம்முடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு எந்த வரலாறுகளும் தெரியவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறில் இருந்து நாயகத்தினுடைய வரலாறு வரை 25 நபிமார்களினுடைய வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். 4 கலீஃபாக்கள் வரலாறு தெரிய வேண்டும். 4 இமாம்கள் வரலாறு தெரிய வேண்டும். ஆனால் எதுவுமே இன்றைக்கு நமக்கு தெரியவில்லை. குர்ஆனினுடைய ஒரு சில சூறாக்களை கூட இன்றைக்கு நம்ம
செய்ய முடியவில்லையே. 10 வருஷத்திற்கு முன்னால் ஒருத்தருக்கு 4 சூறா தெரியும்னா இன்றைக்கு வரைக்கும் அதே 4 சூறா தான் அவருக்கு தெரியும். எது சூறா தெரியும்? குல் ஹுவல்லாஹ், இதாஜா, அதை விட்டா நாசு, ஃபலக், இந்த 4 சூறா தான் தெரியும். வயது இன்றைக்கும் 50ஐ தாண்டி போய் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வரை மார்க்க இல்முகளை, குர்ஆன் சார்ந்த இல்முகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கலீஃபா அப்துல்லா இப்னு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மௌத்தாகிற போது அவர்களுக்கு 11 பிள்ளைகள் இருந்தார்கள். இந்த 11 பிள்ளைகளுக்கு எதுவும் அவர்கள் சேர்த்து வைக்கவில்லை. ஆனாலும் அப்போது கலீஃபாவாக இருந்த மர்வான் வந்து இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் இடத்திலே வந்து இப்படி சொன்னார், 11 பிள்ளைகளை விட்டு விட்டு போகிறீர்கள், எந்த சேமிப்பும் அவர்களுக்கு இல்லையே, ஏன் இப்படி நீங்கள் போக வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், வஹுவ யதவல்ல சாலிஹீன், சாலிஹீன்களுக்கு அல்லாஹ்வே பொறுப்புதாரி என்று குர்ஆன்ல சொல்றான். என்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து பத்து எதுவும் நான் சேர்த்து வைக்கல. அதை சேர்த்து வச்சுட்டு போனா என் மௌத்துக்கு பின்னாடி அந்த சொத்தை பிரிக்கிற விஷயத்தில் அவன் அடிச்சுட்டு சாவான். அதனால அதெல்லாம் நான் சேர்த்து வைக்கல. என்னுடைய பிள்ளைகளுக்கு சூரத்துல் வாக்கியாவை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் மக்ரிபுக்கு பின்னால் அதை ஓதுகிறார்கள். வாக்கியாவை ஓதக்கூடியவர்கள் எந்த காலத்திலையும் வறுமை நிலையை அடைய மாட்டார். பெருமானார் இந்த வார்த்தை சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை, ஒழுக்கங்களை, மார்க்க கல்வியை தந்திருக்கிறேன். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் பிழைத்துக் கொள்வார்கள். எதுவும் அவர்களுக்கு நான் சேர்த்து வச்சுட்டு போகல என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். பிற்காலத்தில் இந்த வரலாற்று செய்தியை பதிவு செய்யக்கூடிய ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள், வந்து உட்கார்ந்து கேட்ட அந்த மர்வான் என்கின்ற கலீஃபா, நான் பெரிய காசு வச்சிருக்கேன், பணம் வச்சிருக்கேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு சேமிப்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த மர்வானினுடைய பிள்ளைகள் பின் நாட்களில் நான் பார்த்தேன், ஈராக்கினுடைய பள்ளிவாசலில் அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த உமர் இப்னு அப்துல் அஜீஸுடைய பிள்ளைகள் எல்லாம் பின் நாட்களில் அரபு தேசத்தினுடைய பெரிய பெரிய நகரங்களுக்கு கலீஃபாவாக அவர்கள் ஆனதை என்னுடைய 2 கண்களால் பார்த்தேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வரலாற்றுக்கு கீழே பதிவு செய்கிறார்கள். எனவே எல்லாம் நல்லடியார்களே, பிள்ளைகளுக்கு நாம் தரப்படக்கூடிய கல்வி, மார்க்கம் சார்ந்த கல்வி நிறைய தரப்பட வேண்டும். என்னுடைய பிள்ளை நல்லா பாடுறான், நல்லா ஆடுறான், இந்த பாட்டை போட்டால் நல்லா அழகா ஆடுவோம் அப்படின்னா நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். இன்றைக்கு திருக்குர்ஆனினுடைய உலக தலை சிறந்த காரிகளுடைய கிளாஸ் எல்லாம் குர்ஆனில் இன்றைக்கு யூடியூப்ல வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கேட்டு கேட்டு நிறைய பேர்கள் மனனம் செய்து அவர்கள் காரியாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே கவனப்படுத்த வேண்டும். குழந்தை மக்தம் மதரசாவினுடைய கவனம் மிக மிக அவசியம். தட்டி விழுந்தா பள்ளிவாசல், ஒவ்வொரு தெருவுக்கும் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நம்முடைய நாடுகளில், நம்முடைய ஊர்களில், அரபு தேசங்களில் நாம் பார்க்கிறோம். சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் எல்லாம் 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மக்தம் மதரசாக்களுக்கு காரில் அமர வைத்துக் கொண்டு போய் விட்டு 1 மணி நேரம் கழித்து ஓத வைத்து விட்டு கூட்டி வரக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நாம் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இந்த நாடுகளில், நம்முடைய ஊர்களில் பார்த்தால் ஜூன் ஜூலை மாதம் தொடங்கிவிட்டால் நாம் திட்டம் போடுகிறோம், எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், என்ன கோர்ஸ், என்ன டியூஷன், என்ன இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் மக்தம் மதரசா ரம்ஜான் முடிஞ்ச உடனேயே பிள்ளைகளை கொண்டு போய் குர்ஆன் மதரசாவில் விடுவோம், நம்ம புள்ள ஓதட்டும், நமக்காக துவா செய்வான் என்கின்ற எண்ணம் வரவில்லை. ஆனால் அதே பிள்ளையை கொண்டு போய் லாங்காக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் கொண்டு போய் நாமே இறக்கிவிட்டு கூட்டி வரக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது என்றால் இந்த உலக கல்வி என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போய்விடும். 6ஆம் கிளாஸில் படித்த பாடங்கள் எல்லாம் 10ஆம் கிளாஸில் ஞாபகத்தில் இருக்காது. அதெல்லாம் எக்ஸாமோட மனப்பாடம் இருக்காது, முடிந்து போய்விடும். ஆனால் நம்முடைய குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி இன்றைக்கு நேற்றில் கபர் வரை, மறுமை வரை கூட வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் கூப்பிடுவான். சில பேர்களை கூப்பிட்டு இக்ரா வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபித் துன்யா, துனியாவில் எப்படி குர்ஆனை ஓதுனீங்க அது மாதிரி இங்கே வந்து என்கிட்ட ஓதி காட்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமைக்கு போனதற்கு பின்னாலும் அந்த மனிதர்களை கூப்பிட்டு சொல்லுவான் என்கின்ற ஹதீஸினுடைய வாசகங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த இல்மும் இல்லாதவன் என்ன செய்கிறான்? ஒரு மாப்பிள்ளை திருமண கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு கையை பிடித்து கலிமா சொல்லி கொடுத்தால் வாயில கலிமா வரல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னா வாயில அஜர்த்து சொல்லி கொடுக்கிற போது வரமாட்டேங்குது. அதே போல தன்னுடைய தந்தையினுடைய ஜனாசா தொழுக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எப்படி ஜனாசா தொழுக வேண்டும் என்கின்ற முறை தெரியாமல் இன்றைக்கு வளரக்கூடிய தலைமுறைகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். எல்லாம் அல்ல பெற்றோர்களே, பெரியவர்களே, நாமெல்லாம் நம்முடைய பிள்ளையினுடைய வளர்ப்பில் மிக மிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் உயிர் கொடுத்தாவது மார்க்க கல்வி அவர்களுக்கு தர வேண்டும். காசு பணங்களை வாரி என்னென்னவோ விஷயத்திற்காக இருக்கிறோம், தீனுக்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த காசு பணங்களை
நசீபை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குழந்தைகளுக்கு தந்தருள் புரிவானாக.